எந்த முக்கிய புள்ளிக்காக டாஸ்மார்க் இப்ப தனியார் மயமாகுது? அதாவது தாவேக்கால நடக்கிற ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு பெருசா ஒரு பூமாவ போற ஒரு மேட்டர் நடந்துருச்சு அப்படி என்றால், கேமரா அப்படியே எல்லாரும் அந்த பக்கம் அதிமுக பக்கம் திருப்புங்க. இன்னைக்கு இந்த அமைச்சர் வந்துட்டாரு. இந்த 3 மாசத்துல அதானே பண்ணீங்க. இந்த அமைச்சர் வந்துட்டாரு. நாளைக்கு இவங்க வரப்போறாங்க. இந்த அமைச்சருக்கு இந்த பதவி கொடுக்கலான்னு இருக்கோம். சரி, இந்த அமைச்சருக்கு இந்த பதவி கொடுக்கலான்னு இருக்கீங்க. அரசு வழக்கறிஞர் நியமனத்திலேயே உங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சு. நீங்க காசை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணா போஸ்டிங் கொடுத்துறீங்கன்னு. உங்க சொந்த கட்சிக்காரனுக்கே போஸ்டிங் கொடுத்துடல. சரி, இப்ப இவங்க புதுசா வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்கு உடனே பொறுப்பு இல்ல, மரியாதை இல்ல அப்படின்னு எங்க கட்சியில இருந்த ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா உங்க வீட்டில் வந்து உட்காந்துருந்த ஒரு அமைச்சர், சரி, உங்க எங்க அமைச்சர் வீட்டில் உட்காந்துருந்த அவரு இன்னைக்கு இவரு போய் வெளியில கதவுக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்காரு. இதென்ன கோயில் தரிசனமா? இல்ல பழனி ஆண்டவரா கதவை திறந்துட்டு போய் பார்த்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு? இவங்க கண் துடைக்கிற அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உருப்படியா இந்த 3 மாசத்துல நான் உருப்படியா எதுவுமே செய்யல. கேட்டா எங்க அண்ணன் அப்ப அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு ரீல்ஸை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. காவேரியில் தண்ணி தராதுக்கு இப்போ திறந்து விட்றாங்கல்ல, இதை நீங்கள் நேராக போயிட்டு கோர்ட்டில் போட்டு ஃபைட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கிறோம், எங்களுக்கு இந்தந்த பருவத்துக்கு இந்தந்த பருவத்துக்கு இவ்வளோ தண்ணி திறந்து விடணும், குருவ சாகுபடிக்கு இவ்வளோ, அக்டோபர் மாதம் எவ்வளோ, செப்டம்பர் மாதம் எவ்வளோன்னு தண்ணி திறந்து விடணும். ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே முன்னாள் ஆண்டவங்க 2 பேர்த்துமே எனக்கு தீர்ப்பு வாங்கி வச்சுருக்காங்க. அதுலேயும் அதிமுக தான் வலுவாக இது ஃபைட் பண்ணி தீர்ப்பு வாங்கி வச்சிருக்குது. அந்த தீர்ப்பை எடுத்துகிட்டு போயிருந்தாலே வேலை முடிஞ்சிருக்கும். இந்த ஒரு அமைச்சர் என்னன்னா, இப்போ ஒரு 2-3 நாளைக்கு நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், ஹெல்மெட் கிடையாது, வண்டிக்கு வீலிங் பண்ணி காமிக்கிறாரு. ஏன் இதெல்லாம் இந்த உங்க போக்குவரத்து துறை தானே? போலீஸ் ஃபைன் போட வேண்டியதானே? இல்லை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டியதானே? மித்தமே அதையும் நான் கேட்குறேன்.